வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று 4-to-1 மல்டிப்ளெக்சர் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். டேட்டா கம்ப்ரஷன் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற அமைப்புகளில் தரவை தேர்ந்தெடுத்து அனுபவத்திற்கு இந்த கருவி மிகவும் முக்கியமானது. இந்த முக்கிய பகுதியை உருவாக்கி புரிந்து கொள்ளவும் மற்றும் டிஜிட்டல் தேர்வு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம். நோக்கங்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் 4-to-1 மல்டிப்ளெக்சர் சர்க்கிட்டை உருவாக்க மற்றும் சோதிக்க தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை அடையாளம் காண முடியும் மற்றும் IC 74LS153ஐ பயன்படுத்தி 4-to-1 மல்டிப்ளெக்சர் சர்க்கிட்டை உருவாக்கி சோதிக்கவும் முடியும். மல்டிப்ளெக்சர்கள் ஒரு அறிமுகம். ஒரு மல்டிப்ளெக்சர் அல்லது மக்ஸ் என்பது ஒரு கூட்டு லாஜிக் சர்க்கிட் ஆகும். இது பல அனலாக் அல்லது டிஜிட்டல் இன்புட்கள் சிக்னல்களில் ஒன்றை தேர்வாளர் இன்புட்களின் நிலையின் அடிப்படையில் ஒரு அவுட்புட் லைனுக்கு அனுப்புகிறது. மக்ஸின் சக்தியானது எந்த நேரத்திலும் அவுட்புட்டின் எந்த இன்புட் வரி இணைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் கட்டுப்பாட்டு கோடுகளில் உள்ளது. இந்த தேர்வி பின்களுக்கு பயன்படுத்தப்படும் பைனரி குறியீட்டின் அடிப்படையில் தொடர்புடைய தரவு சேனல் அவுட்புட்டில் இணைக்கப்படும். 4x1 மல்டிப்ளெக்சரை நெருக்கமாக பார்க்கும்போது இன்புட் 3 மூலம் இன்புட் 0 என பெயரிட்ட 4 டேட்டா இன்புட்கள் 2 செலக்டர் பின்கள் S0 மற்றும் S1 மற்றும் ஒற்றை அவுட்புட் ஆகியவற்றை கொண்டுள்ளது. S0 மற்றும் S1-இன் நிலை எந்த புள்ளியில் எந்த இன்புட் அவுட்புட்டின் இணைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. எங்களிடம் 4 மாதிரி டேட்டா இன்புட்கள் உள்ளன. 010, 110, 001, 101. தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்புட்களை 00 ஆக மாற்றுவோம். முதல் தரவு இன்புட் 010 அவுட்புட்டிற்கு அனுப்பப்பட்டதை கவனியுங்கள். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்புட்களை 10 ஆக மாற்றுகிறோம். எனவே இரண்டாவது டேட்டா இன்புட் அவுட்புட்டிற்கு மாற்றப்படும். மல்டிப்ளெக்சர் ட்ரூத் டேபிள் S1 மற்றும் S0 பைனரி செலக்டர்ஸ் ஆகியவற்றின் ஒவ்வொரு காம்பினேஷனையும் ஒரு குறிப்பிட்ட இன்புட் வழியை எவ்வாறு செயல்படுத்துகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. செலக்டர் பிட் ஸ்டேட் மூலம் இன்புட் அவுட்புட் நிலையை கண்டுபிடிப்பதை இது எளிதாக்குகிறது. இப்போது IC 74LS153ஐ பயன்படுத்தி 4-to-1 மல்டிப்ளெக்சர் சர்க்கிட்டை கட்டுமானம் செய்து பரிசோதிப்பதற்கான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் நமக்கு தேவைப்படும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட் 1, ப்ரோப்ஸுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1, வயர் ஸ்ட்ரிப்பர் 1, ட்வீசர் 1. நமக்கு பின்வரும் பொருட்கள் மற்றும் பாகங்கள் தேவைப்படும். IC 74LS153 மற்றும் ஹுக்அப் வயர்ஸ் தேவைக்கேற்ப. IC 74LS153ஐ பார்ப்போம். குறிப்பாக இரட்டை 4-to-1 லைன் டேட்டா செலக்டர் மல்டிமீட்டர்கள் ஆக வடிவமைக்கப்பட்டுள்ளது. IC 74LS153 என்பது 74LS தொடரை சேர்ந்து ஒரு டிஜிட்டல் ஒருங்கிணைந்த சர்க்கிட் ஆகும். 74LS153 என்பது டூவல் 4-லைன் to 1-லைன் டேட்டா செலக்டர் அல்லது மல்டிப்ளெக்சர். இது ஒரு ஐசிக்குள் 2 தனிப்பட்ட 4-to-1 மல்டிப்ளெக்சர்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு மல்டிப்ளெக்சருக்கும் 4 தரவு இன்புட்கள் கோடுகள் உள்ளன, ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த ஐசியின் உள்ளமைவை நாம் பார்ப்போம். இது 16 பின் தொகுப்பில் வருகிறது. பின்கள் 6, 5, 4 மற்றும் 3 ஆகியவை முதல் மல்டிப்ளெக்சர் தரவு இன்புட்களாகும். பின்கள் 10, 11, 12 மற்றும் 13 ஆகியவை இரண்டாவது மல்டிப்ளெக்சருக்கான தரவு இன்புட்களாகும். பின்கள் 1 மற்றும் 15 ஆகியவை முறையே முதல் மற்றும் இரண்டாவது மல்டிப்ளெக்சருக்கான செயலாக இன்புட்களாகும். இவை செயலியில் குறைந்த இன்புட்கள். பின்கள் 14 மற்றும் 2 ஆகியவை முதல் மல்டிப்ளெக்சர் மற்றும் இரண்டாவது மல்டிப்ளெக்சருக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்புட்களாகும். பின் 8 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பின் 16 சப்ளை வோல்டேஜுடன் இணைக்கப்பட்டுள்ளது. முதல் மற்றும் இரண்டாவது மல்டிப்ளெக்சர்களின் அவுட்புட்கள் முறையே பின்கள் 7 மற்றும் 9 ஆகும். 74LS153 இன்டிகிரேட்டட் சர்க்கிட்டை பயன்படுத்தி 4-to-1 மல்டிப்ளெக்சர் சர்க்கிட்டை கட்டுமானம் செய்து பரிசோதனை செய்வதற்கான படிப்படியான செயல்முறையை இப்போது பார்க்கலாம். முதல் படி, உங்களின் அனைத்து பாகங்களையும் சேகரித்து அவற்றை உங்களின் பணியிடத்தில் நேர்த்தியாக வைக்க வேண்டும்.
இதில் 74LS153 IC அடங்கும். நாம் டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டை பயன்படுத்துவதால் பிரெட்போர்டு, பவர் சப்ளை, சுவிட்ச்கள், ரெசிஸ்டர்ஸ் மற்றும் LED போன்ற சர்க்யூட்டின் முக்கிய பகுதிகள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. அசெம்பிளியை தொடங்கும் முன் உங்களிடம் முழு செட் உள்ளதா என்பதை ஒவ்வொரு பகுதியையும் முழுமையாக பரிசோதிக்க சரிபார்க்கவும். நீங்கள் அனைத்து பாகங்களையும் சேகரித்தவுடன் பிரெட்போர்டை தயார் செய்யவும். முதலில் பிரெட்போர்டில் 16 பின் IC 74LS153ஐ சொருகவும். அனைத்து பின்களும் சரியாக செங்குத்தாக அலைன் செய்யப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்து துல்லியமாக வைப்பதற்கு சர்க்யூட் வரைபடத்தை பார்க்கவும். டிஜிட்டல் IC ட்ரெய்னர் கிட் +5 வோல்ட் பவர் சப்ளை பிரிவு செயல்படுகிறது அல்லது மல்டிமீட்டரை பயன்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்த பவர் சப்ளை ஆன் செய்யவும். ட்ரெய்னர் கிட்டின் பவர் மற்றும் கிரவுண்டை பிரெட்போர்டுடன் இணைக்கவும். மற்றொரு ஜம்பர் வயரை எடுத்து அதன் ஒரு முனையை +5 வோல்ட் சோர்ஸுடன் இணைக்கவும். மற்றொரு முனையை பின் 16 உடன் விநியோக ஆதாரமாக இணைக்கவும். முதல் ஜம்பர் வயரின் ஒரு முனையை கிரவுண்டுடன் ரயில் அல்லது கிரவுண்ட் சோர்ஸுடன் இணைக்கவும். மறுமுனையை பின் 8 உடன் இணைக்கவும். ஐசியில் மின்சாரம் செலுத்தும் சர்க்யூட்கான பொதுவான குறிப்பை வழங்கும் இந்த படி அவசியம். 2 மல்டிப்ளெக்சர்களின் பின் 1 மற்றும் பின் 15 செயல்படுத்தும் பின்கள் ஆக்டிவ் லோ நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். வயர்கள் பிரெட்போர்டில் உறுதியாக செருகப்பட்டிருப்பதையும் இணைப்புகள் தளர்வாக இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தவும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு: ஒரு தளர்வான இணைப்பு அன்ஸ்டேபிள் சர்க்யூட் பிஹேவியருக்கு வழிவகுக்கும். இந்த இணைப்புகளை செய்த பிறகு நீங்கள் பின்களை கிரவுண்டில் சரியாக இணைத்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி உங்கள் சர்க்யூட் டயக்ராம் இருமுறை சரிபார்க்கவும். சுவிட்ச்கள் 1, 2, 3 மற்றும் 4 என பெயரிடப்பட்ட 4 சுவிட்ச்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சுவிட்ச் 1ஐ பின் 6 உடன் இணைக்கவும். சுவிட்ச் 2ஐ பின் 5 உடன் இணைக்கவும். சுவிட்ச் 3ஐ பின் 4 உடன் இணைக்கவும். சுவிட்ச் 4ஐ பின் 3 உடன் இணைக்கவும். S5 மற்றும் S6 சுவிட்ச்கள் வழியாக செலக்ஷன் இன்புட் Aஐ பின் 14 உடன் மற்றும் Bஐ பின் 2 உடன் இணைக்கவும். முதல் மல்டிப்ளெக்சரின் அவுட்புட் பின் 7இல் பெறப்படுகிறது. அதை அவுட்புட் LED மானிட்டருடன் இணைக்கவும். இன்புட்களை தேர்ந்தெடுப்பதற்கு டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள டாகல் சுவிட்ச்கள் 5 வோல்ட் லாஜிக் ஹை அல்லது 0 வோல்ட் லாஜிக் லோவில் லாஜிக் லெவல்களை குறிக்கும் வகையில் சரி செய்யவும். மின்சாரம் செலுத்தும் முன் ஷார்ட் சர்க்யூட்ஸ் அல்லது தவறான இணைப்புகளை தடுக்க உங்கள் சர்க்யூட்டை இருமுறை சரிபார்க்கவும். சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் DC விநியோகத்தை ஆன் செய்யவும்.
முதல் மல்டிப்ளெக்சருக்கும் மற்றும் பல்வேறு காம்பினேஷன்களை பரிசோதிக்க டேட்டா இன்புட் பின்களுடன் S4 முதல் S1 வரை மற்றும் செலக்ஷன் இன்புட் பின்களுடன் S5, S6 இணைக்கப்பட்ட ஸ்விட்ச்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். S6 மற்றும் S5 ஸ்விட்ச்களை 00 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஆனது டேட்டா இன்புட் 0 ஆக இருக்கும். D0 ஆனது 0 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Yயும் 0 ஆக இருக்க வேண்டும். D0 ஆனது 1 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Y 1 ஆக இருக்க வேண்டும். S6 மற்றும் S5 ஸ்விட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஆனது டேட்டா இன்புட் 1 ஆக இருக்கும். D1 ஆனது 0 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Yயும் 0 ஆக இருக்க வேண்டும். D1 ஆனது 1 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Yயும் 1 ஆக இருக்க வேண்டும். S6 மற்றும் S5 ஸ்விட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஆனது டேட்டா இன்புட் 2 ஆக இருக்கும். D2 ஆனது 0 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Yயும் 0 ஆக இருக்க வேண்டும். D2 ஆனது 1 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Yயும் 1 ஆக இருக்க வேண்டும். S6 மற்றும் S5 ஸ்விட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஆனது டேட்டா இன்புட் 3 ஆக இருக்க வேண்டும். D3 ஆனது 0 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Yயும் 0 ஆக இருக்க வேண்டும். D3 ஆனது 1 என அமைக்கப்பட்டால் அவுட்புட் Yயும் 1 ஆக இருக்க வேண்டும். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது 4-to-1 மல்டிப்ளெக்சர் சர்க்கியூட்டை உருவாக்க மற்றும் சோதிக்க தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை அடையாளம் காணவும் IC 74LS153 ஐ பயன்படுத்தி 4-to-1 மல்டிப்ளெக்சர் சர்க்கியூட்டை உருவாக்கி சோதனை செய்யவும் கற்றுக்கொண்டோம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.